ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய்டெக் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோவில் கோடிங் ரவுண்ட் கிராக் பண்ணுறதுக்கு தேவையான கம்ப்ளீட் ரோட் மேப் பற்றி பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட் கோடிங் ரவுண்ட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், லாஜிக் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் தென் என்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? So programming logic improvement methods. First important thing programming logic. கோடிங்னா சின்டெக்ஸ் மட்டும் கிடையாது, திங்கிங் ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன, ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங். கொஸ்டினை ஃபஸ்ட்டு கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்புட் என்ன வருது, அண்ட் தென் அவங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டைரெக்டாக கோடிங்க்கு ஜம்ப் பண்ணால் தட்ஸ் மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி அவங்க கொடுத்த அந்த ப்ராப்ளம் லைக் கொஸ்டின்ஸ்லேயே தான் ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா நம்ம அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அல்காரிதம் திங்கிங். ஸோ பிஃபோர் கோடிங் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஜிக் யோசிக்கணும். ஃப்ளோ ரெடி பண்ண அப்படின்னா கோடிங்க்கு உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? அண்ட் தென் டெய்லி கோடிங் ப்ராக்டிஸ். ஸோ அஸ் யூஷுவல் டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் லாஜிக் நேச்சுரலாகவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் லூப்ஸ், அரே, ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு டெய்லி ஒரு 1 hour 10 ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ரை ரன் டெக்னிக்ஸ். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி மேனுவலி ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வேரியபிள்ஸ் லைக் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தா டீபக்கிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸில் இந்த மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கொடுத்து சம் கம்பெனிஸில் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது செகண்ட் ரவுண்ட் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க சூடோ கோட் பண்ணி கொடுத்து அவுட்புட் என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு எழுத சொல்லலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு லைக் ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான சூடோ கோட்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியாஸ் நிறையாவே கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். லாஜிக்கல் திங்கிங். வை திஸ் கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத யோசிக்கணும். ஓகேவா? மெமரைஸ் பண்ணுறதை விட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் பெட்டர். ஓகேவா? சில பேர் எப்படின்னா லைக் நீங்கள் கோடு போட்டுருவீங்க. ஓகேவா? நீங்களாகவும் போட்டதாக இருக்கலாம், இல்லை ரெஃபர் பண்ணினாலும் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதை போட்டதுக்கப்புறம் லைக் இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்தா இந்த கோடு இந்த ஃப்ளோவில் அப்படின்னு அந்த கோடை லைக் அந்த ஃப்ளோவை மெமரி பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கோடை ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் மல்டிபிள் அப்ரோச். சேம் ப்ராப்ளம்க்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் அதில் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி கற்றுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் டீபக்கிங் ஸ்கில்ஸ். ஐடென்டிஃபை அண்ட் ஃபிக்ஸ் எரர் ஸ்டெப் பை ஸ்டெப். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் டு பில்ட் ப்ராப்ளம் சால்விங் கான்ஃபிடென்ஸ். சேம் லைக் எரர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு என்ன எரர் வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போடும் போது உங்களுக்கு லைக் ஸோ நம்ம ப்ரீவியஸ் கோடில் இந்த மாதிரி போடும்போது தான் எரர் வந்துச்சு அப்படின்னா இதில் போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? அண்ட் தென் கோட் அப்சர்வேஷன். அதர் கோடை அப்சர்வ் பண்ணினா நியூ டெக்னிக்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் விஷுவலைசேஷன் மெத்தட் லைக் லூப், ரெக்ரஷன், அரே ஃப்ளோ மென்டலாக இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் கன்சிஸ்டன்சி அண்டு பேஷன்ஸ். டெய்லி ப்ராக்டிஸ் தான் சக்ஸஸ் கீ. ஒன் டேல மாஸ்டராக கண்டிப்பாக முடியாது. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 1 கோடாவது நீங்கள் லைக் என்னையால் போட முடியல, வெளியே போயிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் வந்தாலும் நீங்கள் ஒரு கோட்னாலும் டெய்லி போட்டுருங்க. ஓகேவா? போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராமிங் ரோட் மேப் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டாபிக்ஸ். அதாவது ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணுறது, இப்போ நான் பிகினராக இருக்கேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு லைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எதில் பார்த்தாலும் ChatGPT எதில் பார்த்தாலும் உங்களுக்கு கோடிங்க்கு லைக் அல்காரிதம் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி நிறையா வரும். நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ இருக்குது, ஒரு கான்செப்டும் ஒரு விதமாக வேற யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது லைக் குழப்பறமான தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா லைக் ஈஸி லெவல் பாருங்களேன். இன்புட், அவுட்புட், வேரியபிள்ஸ், டேட்டா டைப், ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் நான் இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்புட் அவுட்புட்னா என்ன, வேரியபிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் டேட்டா டைப்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் தென் கண்டிஷனல்ஸ்னால் லைக் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்து எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் தென் லூப்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் எந்த மாதிரி வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம் அந்த மாதிரி. லைக் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லேயே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே லைக் நல்லா எழுதி பார்த்து போட்டு பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அரே ஸ்ட்ரிங் கான்செப்ட்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி அரே ஸ்ட்ரிங்லேருந்து கண்டிப்பாக வந்து கம்பெனிஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் ஜோஹோலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரேலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ப்ரைம் நம்பர், பேலண்ட்ரோம் இதெல்லாம் வந்து லைக் டிஃபால்ட்டாக படிக்க வேண்டியது தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பிசி லெவலில் இதெல்லாம் நல்லா தெளிவாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா லைக் மீடியம் ஹார்ட் போகும்போது உங்களுக்கு ப்ரைம் நம்பர், பேலண்ட்ரோம்லாம் லைக் ஒரு ப்ரோக்ராமாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு எழுதுங்க, அதுக்கப்புறம் உங்கள் கோடை கொடுத்தே ஆப்டிமைஸ் அப்ரோச் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கண்டிப்பாக நீங்கள் எந்த ப்ரோக்ராம் இப்போது நீங்கள் ஒரு லைக் இப்போ வந்து ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு நம்ம போடுற கோடை ட்ரை ரன் பண்ணி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகேவா? அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம போடுற கோடை லைக் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லைக் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ஒரு ப்ரோக்ராம் கொஸ்டின் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து லைக் இதோட லாஜிக் சொல்லுங்கள் ஆர் ப்ரோக்ராம் எழுதிட்டு அந்த ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது புரியும். நீங்கள் வந்து லைக் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீடியம் லெவலில் வந்து லைக் நீங்கள் ஈஸி லெவலில் வந்து இப்போ அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரே கொடுத்து நம்பர் சர்ச் பண்ணுறது, அரேவையே அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதுக்கு ஒரு அல்காரிதம், ஆப்டிமைஸான அல்காரிதம், அதுதான் நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா? அதுக்கு ஒரு ஆப்டிமைஸான அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மீடியம் லெவல். ஓகேவா? நீங்கள் பேசிக்காக அதெல்லாம் சும்மா ப்ரூட் ஃபோர்ஸில் போட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டிமைஸான ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதைத்தான் லேர்ன் பண்ணணும். மீடியம் லெவலில் லைக் சர்ச்சிங்க்கு லீனியர் பைனரி, ஷார்ட்டிங்க்கு பபிள், செலெக்ஷன், இன்சர்ஷன், மெர்ஜ், குயிக் ஷார்ட், இந்த ஷார்ட்டிங்லாம் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். லைக் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது. இந்த சர்ச்சிங், ஷார்ட்டிங் கான்செப்ட்லாம் மெமரி பண்ணாமல் ஒரு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதுவுமே கேட்பாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு சர்ச்சிங் ஆர் ஷார்ட் பண்ணுறதுக்கு மெத்தட் கொடுக்காங்க அப்படின்னா லைக் அவங்களே டிஃபால்ட்டாக கேட்கலாம், எனக்கு இந்த ஷார்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து கோடு வேணும். அந்த மாதிரி ஜோஹோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஷார்ட்டிங் வருதுன்னா நீங்கள் போட்டிருப்பீங்க செலெக்ஷன் ஷார்ட் இது பண்ணி அந்த மாதிரி போடுவீங்க. ஆனால் அவங்க இங்கே குயிக் ஷார்ட் தானே ஆப்டிமைஸ். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, குயிக் ஷார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு போடுங்க, அப்படியே ஒரு அப்ரோச் இருக்குல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லா அப்ரோச்சும் வந்து லைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் உங்களுக்கு கோடு தெரிலனாலும் இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேவா? அண்ட் தென் ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட், ஹேஷிங், ரிகர்ஷன்லாம் எல்லாமே நீங்கள் எதுனாலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? அண்ட் தென் 2 பாயிண்டர் ஸ்லைடிங் இதெல்லாம் வந்து பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் மீடியம் லெவல்லே வந்து 2 பாயிண்டர், ஸ்லைடிங் விண்டோ இதெல்லாம் வந்து ஃபேமஸானது. ஓகேவா? ஸோ அதில் அந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் ஹார்ட் லெவல்ஸில் வந்து லைக் ட்ரீ, பிஎஸ்டி இதில் லைக் ஹீப், கிராஃப், ட்ரை, செக்மெண்ட்ரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லைக் காம்படேட்டிவ் கோடிங் அண்டு டாப் கம்பெனி இன்டர்வியூஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட் எல்லாமே லைக் ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் வரும்னா கிடையாது, உங்களுக்கு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்லாம் இருக்கும், அதுலேயும் கேட்பாங்க. லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ போனீங்கனாலும் அதுக்கும் கேட்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே கான்செப்ட் லெவல், நீங்கள் இந்த லெவலில் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராமிங் லேர்னிங் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன மாதிரி தான் கோடிங் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர் ஃப்ளோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஆனாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைக் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான். அண்ட் தென் அரே வந்து ஸ்ட்ரிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் தென் சர்ச்சிங், ஷார்ட்டிங் கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணணும், லைக் ஸ்டாக், கியூ எல்லாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் லைக் 2 பாயிண்டர், ஸ்லைடிங் விண்டோலாம் ஃபேமஸானது. ப்ரிஃபிக்ஸ் சம், கிரீடி அல்காரிதம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி மீடியம் லெவல் கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது. அண்ட் தென் ட்ரீ, கிராஃப்ஸ், ஆஃப்டர் த டைனமிக் ப்ராப்ளம். ஸோ ஃபைனலாக காம்படேட்டிவ் ரவுண்டிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணால் லேர்னிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? சில பேர் வந்து எடுத்தோடனே 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட் தான் முக்கியம் அப்படின்ட்டு 2 பாயிண்டர் கான்செப்ட் எடுத்து லேர்ன் பண்ண போவாங்க. சில பேர் ஸ்லைடிங் விண்டோன்னு அப்படி போவாங்க, அதுவுமே ஓகே தான். பட்
என்ன சொல்ல, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அரே, ஸ்ட்ரிங், சர்ச்சிங் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து லைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத போட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ சில பேர் இந்த மாதிரி 2 பாயிண்டர் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் எப்படின்னா ஆல்ரெடி பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா லைக் 2 பாயிண்டர் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக் கோடிங்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க அரே, ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து லைக் பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்ச்சிங் அதுக்கப்புறம் 2 பாயிண்டர் அந்த மாதிரி வாங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து உண்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இப்போ பேசிக் தான் நான் லேர்ன் பண்ணிட்டு வாரேன், லைக் டெக்னிக்ஸ்லாம் வந்து போகல அந்த மாதிரி சொல்கிறவங்க கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் இப்போ நான் அரே ஸ்ட்ரிங்கில் வந்து எனக்கு கோடிங் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் அரேஸ்க்கே அவன் 1000 ப்ராப்ளம் மேலே கொடுத்துருப்பான். ஸோ அதை சால்வ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான். அதெல்லாம் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ அண்ட் தென் லீட் கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் நீங்கள் இந்த அல்காரிதம் டெக்னிக்ஸ் படி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடும்போது லீட் கோடில் வந்து அந்த கான்செப்ட் வைஸ் கோடிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு லீட் கோட் யூஸ் பண்ணுங்கள். கோட் செஃப், ஹேக்கரன், கோட் ஃபோர்ஸ் எல்லாமே நல்ல வெப்சைட் தான். ஸோ நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் லீட் கோட் போர் அடிச்சுன்னா அடுத்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள், இது போர் அடிச்சா அதுக்கு அடுத்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்ராம் போகிறது நிப்பாட்டாமல் மட்டும் இருங்க. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி லைக் டெய்லி ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து மோர் தென் எனஃப் தான். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் 1 ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லீட் கோட்லாம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? ஜோஹோவில் மோஸ்ட்லி லீட் கோட் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஹேக்கர் ரேங்க்லாம் பிகினருக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அதில் பாயிண்ட்ஸ் லைக் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. கோட் செஃப்பும் காம்படிட்டிவ் கான்டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து என்ன லைக் அரேஸ்க்குலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் யூடியூப் சேனல். ஸோ எதை பார்த்து லேர்ன் பண்ணேன்னு தெரில அப்படின்னா நான் இங்கே பெஸ்ட்டு 5 யூடியூப் சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கோட் வித் ஹெரி லைக் பிகினர் ஃப்ரெண்ட்லி டியூட்டோரியலாக இருக்கும். குணால் குஷ்வாஹா வந்து லைக் அவங்க வந்து டிஎஸ்சி அண்ட் பிளேஸ்மெண்ட் ரோட் மேப் அவங்க வந்து டாபிக் வைஸ் 2 பாயிண்டர்னா அந்த 2 பாயிண்டர் வைஸ் லைக் ஒரு ப்ராப்ளம் எடுத்து ப்ரூட் ஃபோர்ஸ், ஆப்டிமைஸ் அந்த மாதிரி அப்ரோச் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் டேக் யூ ஃபார்வர்டும் லைக் பெஸ்ட்டு சேனல் தான் டிஎஸ்சி லைக் குணால் குஷ்வா மட்டும் தான் டேக் யூ ஃபார்வர்ட். அவங்க ஒரு டிஎஸ்சி டிரைவர் ஷீட்டும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் போதும், டிஎஸ்சி டிரைவர் ஷீட் பை டேக் யூ ஃபார்வர்ட் அந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் தென் ஜென்னிஸ் லெக்சர் வந்து லைக் தியரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கும். நம்ம என்ன தான் ப்ரோக்ராமில் இப்போ 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நான் ஸ்டாக் யூஸ் பண்ணி நான் நல்லா ப்ரோக்ராம் நல்லா போட்டுருவேன் அப்படின்றவங்க கான்செப்ட்டும் கண்டிப்பாக கிளியராக இருக்கணும். ஏன்னா இன்டர்வியூவில் வந்து என்ன தான் ப்ரோக்ராம் போட்டாலும் கான்செப்ட்ஸும் தெளிவாக இருக்கணும் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜென்னிஸ் லெக்சர் வந்து தியரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு வந்து நல்லா கிளியராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஆப்னா காலேஜ் ஃபுல் ப்ரோக்ராமிங் கோர்சஸும் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் பிகினராக இருந்தாலும் சரி, நான் வந்து அட்வான்ஸ் லெவல், மீடியம் லெவல் யாராக இருந்தாலும் லைக் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஐடியாஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? காமன் மிஸ்டேக்ஸ் அண்டு கோடிங் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்வலி பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் வந்து என்ன, நம்ம ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்டே பண்ணாமல். அண்ட் தென் கன்சிஸ்டன்சியும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது, டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் தென் டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இக்னோர் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். ஓகேவா? அஸ் யூஷுவல் பிகினர் யார் ஸ்டார்டிங்கில் கோடிங் போட ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக காப்பி பேஸ்ட் இது எல்லாமே பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஸோ நீங்கள் அது வந்து சரி அப்போ பண்ணிட்டீங்க, பட் இப்போ வந்து லைக் ஜாபுக்குன்னு நம்ம தேடும் போது கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணால் யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸில் கண்டிப்பாக கோடிங் அப்படின்றத அவங்க வந்து பார்க்காங்க. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாஜிக்லாம் எப்படி யோசிக்கிங்க, லைக் அட் எ டைமில் கோடிங் கொஸ்டின் கொடுக்கும்போது எவ்வளோ டைம் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. லைக் உங்களுக்கு அப்ரோச்சாவது சொல்கிறதுக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? லைக் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் அட்டன் பண்ணேன் அப்படின்னா பேனிக் ஆக வேணாம்.
லைக் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஒன் கொஸ்டினில் ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ட்ரை ரன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். எட்ஜ் கேசஸ்லாம் செக் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ரூட் ஃபோர்ஸ் திங்க் பண்ணிட்டு ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். தட்ஸ் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் மொதல் ப்ரோக்ராம் போடும்போது என்னடா ஒரு ப்ரோக்ராம்க்கே 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி அப்படி யோசிச்சு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஒன் ப்ரோக்ராமுக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்கள் அது யூஸ்ஃபுல்லாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. லைக் சில பேர் அவங்களா ப்ரோக்ராம் போடும்போதுமே 1 கோடுக்கு 1/2 மணி நேரம் அந்த மாதிரினாலும் ஆகலாம். ஸோ நீங்கள் அது டெய்லி போடும்போது உங்களுக்கு டைம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிட்டே தான் வரும். ஸ்டார்டிங்கில் 1 கோடுக்கு 1 ஹவர் எடுத்தவங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு போடும்போது லைக் சம் ப்ராப்ளம் எடுக்கும்போது உங்களுக்கு டைம் கண்டிப்பாக 15 மினிட்ஸில் போடுற மாதிரி வரும். டைம் வச்சு இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னு லைக் போடாமல் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ப்ராப்ளம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கோடிங் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ரோக்ராம் கொஸ்டின் சில பேருக்கு வந்து இருக்கும். லைக் இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்தோன்னே இவ்வளோ பெருசாக இருக்குன்னொடனே நீங்கள் ஸ்கிம் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க தான் பெருசாக இருக்கும். நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணுவேன். லைக் பெரிய கொஸ்டின் வந்து போகவே மாட்டேன். சின்ன கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும்தான் பார்ப்பேன். ஆனால் அது உங்களுக்கு வந்து அப்படி தான் தோணும். பட் நீங்கள் பிக் கொஸ்டினை சரி ஒரு வாட்டி என்ன தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரீட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது பார்க்க தான் கொஸ்டின் பெருசாக இருக்கும். ஆனால் அங்கே ஸ்டோரி தான் சின்ன கான்செப்ட் தான் சுற்றி வளைச்சி கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பெரிய கொஸ்டின் இருக்குது அப்படின்றத அவாய்ட் பண்ணாதீங்க. லைக் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டும் வைப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக கம்பெனிஸ் வந்து எந்த கம்பெனியாக லைக் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி ப்ரோக்ராமிங் ரவுண்ட் வைக்காங்க அப்படின்னா கொஸ்டின் அவன் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக கொடுக்கவே மாட்டான். சுற்றி வளைச்சி கான்செப்டை ஒரு கதை மணி கொண்டு வந்து கொடுக்கலாம். இல்லாட்டி சின்ன கொஸ்டினை தான் பெருசாக எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் பெரிய கொஸ்டினாக இருக்குன்னு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. டாப் டு பாட்டம் அவன் கொடுத்துருக்க இன்புட்லேருந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கண்டிஷன்லேருந்து கீழே வர அவுட்புட் வர ஃபுல்லாகவே ரீட் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் கோடிங் ரவுண்ட் கொஸ்டின் பார்க்கவே பெருசாக தான் இருக்கும். அதனால் அதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு சரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ கம்பெனி அசஸ்மெண்ட் ஆன்லைனில் வைக்காம அப்படின்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் வாங்குகிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. மோஸ்ட்லி அவங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் மணி கொடுத்து அந்த லைக் ஜஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட் அவுட்புட் வாங்குகிற வேலை நமக்கு வந்து இருக்காது. அவங்க வந்து ஒன்லி அந்த லாஜிக்கை மட்டும் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் கண்டிப்பாக இதுலேயுமே லைக் ஆப்டிடியூட் ரவுண்டில் மாதிரி ப்ரோக்ராமிங் ரவுண்டுக்கும் வந்து அவங்க டைமிங் வந்து பார்ப்பாங்க. அளவு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? டெய்லி போட்டுட்டா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? கோடிங் வந்து ஒரு மேஜரானது இங்கே நம்ம. ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு வந்து லைக் எனக்கு வந்து அந்த வெப்சைட்டில் உள்ள கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து ஈச் கான்செப்ட் படி லைக் மெட்டீரியல் வேணும் லேர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஈச் டாபிக் படி எனக்கு ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் வேணும். சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் வேணும். லைக் ஜோவோ டார்கெட்டாக உள்ளவங்க எனக்கு வந்து ஜோவோ ரிலேட்டடாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வேணும். அண்ட் தென் கம்பெனி வைஸ் எனக்கு இந்த கம்பெனி வைஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வேணும். லைக் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவேன். என்னோடய சேனலில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். லைக் அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்களை பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எனி மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இமீடியட்டாக பார்த்து. ஓகேவா? ஸோ ஃபைனலி லைக் கோடிங் ரவுண்ட் கிராக் பண்ண டெய்லி ப்ராக்டிஸ், பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் கிராஜுவலி அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் கோடிங் அண்டு பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்க்கு லைக் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம லைக் இன்டர்வியூஸ், ஹச்ஆர் இன்டர்வியூஸ் அண்ட் தென் டெக்னிக்கல் இன்டர்வியூ, மேனேஜரிக்கல் ரவுண்ட், குரூப் டிஸ்கஷன் அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.